ஈஸியாக ஒரு மொறுமொறு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம மொறுமொறுன்னு ஓமப்பொடி தான் செய்ய போகிறோம். இந்த ஓமப்பொடி பல்லு முளைக்காத குழந்தையிலேருந்து பல்லு விழுக போகிற பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாவதாக இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்குறோம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்குருவோம். இந்த அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது நமக்கு நல்ல கிறிஸ்பி கிடைக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்குருவோம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ட்ரையாக இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இந்த சின்ன பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த தண்ணியை மட்டும் பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஓமத்தை முழுசாக சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது நமக்கு லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக இந்த மாவு பிசைறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 100 ml மட்டும் முதல்ல சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ அடுத்ததாக கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். கை வச்சு பிசையும் போது நமக்கு அந்த ஒரு பக்குவம் கரெக்டாக தெரியும். இப்போ இன்னும் மாவு நமக்கு கெட்டியாக இருக்குது. அதனால் மறுபடியும் கொஞ்சமாக மட்டும் கையில் தண்ணியை தெளிச்சிக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு பிழிகிற பக்குவத்து இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருந்துடக்கூடாது. இப்போ மாவை நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சாச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைட்டான ஒரு பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்குறோம். அடுத்ததாக இப்போ இதை பிழிகிறதுக்கு நம்ம எப்பயும் போல் முறுக்குழக்கு தான் எடுத்துருக்குறோம். அதில் ஓமப்பொடிக்கு தகுந்த மாதிரி சின்ன கண் உள்ள அந்த சில்லை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயை எடுத்துகிட்டு அந்த உலக்கில் உள்பக்கம் நல்லா தடவி விட்டுறலாம். அப்போ தான் மாவு நமக்கு ஃப்ளோவாக வரும். அதே மாதிரி இந்த அமுக்கிற பக்கத்துலேயும் நல்லா எண்ணெயை தடவி விட்டுறலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் பாதிக்கு மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த முறுக்குழக்கில் ஒரு 3/4 வாசி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு நல்லா ஏற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு கரெக்டாக இருக்குது. நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். 2 கையை வச்சு நல்லா அப்படியே பிழிஞ்சிக்கிட்டு ஒரே சுற்றிட்டு அப்படியே எடுத்துடலாம். நமக்கு அப்படியே ஒன்று போல் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். மேலே சுற்றணும் அப்படின்னா அந்த அடுக்கு திக்காகிட்டே இருக்கும். அப்புறம் சாப்பிடும்போது அது வதக்குன்னு இருக்கும். அதனால் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே வெளியில் எடுத்துகிட்டா போதும். இப்போ இது நல்லா ஒரு பக்கம் பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல அப்படியே இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நமக்கு இந்த ஓமப்பொடிக்கான கன்று பார்த்தீங்கன்னா இதை விட சின்னது கூட இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். இப்போ திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. எண்ணெயோட சலசலப்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. இந்த இடத்துல அப்படியே எடுத்துடலாம். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். அவ்வளோதான். இதை அப்படியே வெளியில் எடுத்து எண்ணெய் வடிகட்டியில் வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவையும் ஒவ்வொரு ரவுண்டாக அப்படியே போட்டு புழிஞ்சு எடுத்து நல்லா மொறுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ஒரு ஓமப்பொடி போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி.